எல்லோருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. பகவானுடைய கிருப்பையாலையும் ஸ்ரீ அண்ணானுடைய கிருப்பையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விசாகாமணியனுடைய கிருப்பையாலையும் நவராத்திரி தினமான இன்று பாரத தேச மகாத்மியத்தையும் பாரத மாதா பற்றியும் அனுபவிப்போம். ஜனனி ஜன்ம பூமிஷ ஸ்வர்காதபி கரீயசி ஜனனி ஜன்ம பூமிஷ ஸ்வர்காதபி கரீயசி ஜனனி ஜன்மபூமிஷ்ச ஸ்வர்காதபி கரீயசி ஜனனி ஜன்மபூமி ஓ ஜனனி ஜன்மபூமி ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಓ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಭಾರತಿ ನಿನ್ನಯ ಅಡಿಗಲಿಗೆ ಭಾರತಿ ನಿನ್ನಯ ಅಡಿಗಲಿಗೆ ಪೊಡಮಡುವೆ ನಾಡಿಗಲಿಗೆ ಪೊಡಮಡುವೆ ನಾಡಿಗಲಿಗೆ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಓ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಜನ್ಮ ಜನ್ಮದ ಪುಣ್ಯದ ಫಲವು ಓ ಜನ್ಮ ಜನ್ಮದ ಪುಣ್ಯದ ಫಲವು ಕರುಣೆಯ ತೋರನ ಒಲವಿನ ಬಲವು ಬಂದಿಹೆದರಗೆ ನಿನ್ನೊದಲೊಳಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಜನ ಸೋದರರನಗೆ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಓ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಮೇಲ ಹಿಮಾಚಲ ಕಾಲಡಿ ಕಡಲು ಮೇಲ ಹಿಮಾಚಲ ಕಾಲಡಿ ಕಡಲು ಮೇಲ ಹಿಮಾಚಲ ಕಾಲಡಿ ಕಡಲು ಬಂಗಾರದ ನಿಧಿ ತುಂಬಿನ ಒಡಲು ಶೃಂಗಂಧದ ಸೌಗಂಧವು ತುಂಬೆನೆಂಬೆನು ನೀ ಸ್ವರ್ಗದ ಬಿಂಬ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಓ ಜನನಿ ಜನ್ಮ ಭಾರತಿ ನಿನ್ನಯ ಅಡಿಗಲಿಗೆ ಪೊಡಮಡುವೆ ನಾಡಿಗಲಿಗೆ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ ಜನನಿ ಜನ್ಮಭೂಮಿ. ஜென்மபூமியே நமக்கு ஜனனியா, ஜனனி ஜென்மபூமி. இந்த ஜென்ம பூமியே நமக்கு அம்மாவா. அந்த பாரத மாதானுடைய காலே நான் எப்பொழுதும் விழுந்து கிடக்கணும், அந்த பாரத மாதானுடைய மடியிலேயே நான் எப்பொழுதும் படுத்திருக்கணும் அப்படின்னு இந்த கன்னடா போயிட்டு ரொம்ப அழகா இந்த கீர்த்தனத்துல சொல்லியிருக்கார். நவராத்திரி போது பாரத மாதா பத்தி பேசின்னு இருக்காளே. பொதுவாகவே எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே அப்படின்ற நாள்ல தானே பாரத மாதா பத்தி எல்லாம் பேசுவா. இது என்னடா நவராத்திரி போது பாரத மாதாவை பத்தி சொல்றாளே அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம இவ்வளவு கதைகள் பார்த்துன்னு வந்தோமே. கங்கா மகாத்மியம், யமுனா மகாத்மியம், அஷ்டபுஜ பெருமாள் வைபவம், வரதராஜ பெருமாள் வைபவம் இப்படின்னு இவ்வளவு கதைகள் நம்ம பார்த்துன்னு வந்தோமே. இவ்வளவு கோவில்களும் இவ்வளவு தீர்த்தங்களும் எங்க இருக்கு? நம்மளுடைய பாரத தேசத்துல தானே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பாரத மாதான் தானே சொல்றோம். அதனால நம்ம அவ்வளவு லக்ஷ்மியாவே பாவிக்கணுமா. அதனால இந்த நவராத்திரி தினத்துல பாரத தேச மகாத்மியத்தை ஸ்ரீ அண்ணா ஏற்றிய திவ்ய தேச வைபவம் அப்படின்ற கிரந்தத்தை மூலமாக அடிப்படையாக கொண்டு பாரத தேச மகாத்மியத்தை அனுபவிப்போம். 14 உலகங்கள் மொத்தமா இருக்கா. அந்த 14 உலகத்துல ஒரு உலகம். அந்த உலகத்துல 7 தீபங்கள், 7 கான்டினென்ட்ஸ் இருக்கு, 7 சீஸ் அதாவது 7 சாகரங்கள் இருக்கு, 7 ஓஷன்ஸ் இருக்கு. சப்தத்வீபத்துல ஜம்பு தீபம்ன்றது ஏஷியா. அந்த ஜம்பு தீபத்துல பாரத வருஷத்துல பரத கண்டம் அதாவது இந்தியா. இந்த பரத கண்டத்துல தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி,
ஏன் மற்ற நாடுகளெல்லாம் விட நம்மளுடைய இந்த பாரத தேசம் தான் சிறந்தது அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு காரணமா சிஷ்யன்னா இந்த திவ்ய தேச வைபவம் அப்படின்ற கிரந்தத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சுட்டே வரார். முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரத தேசத்துலதான் புனித நதிகள் புண்ணிய நதிகள்னு நிறைய நதிகள் இருக்கான். ஏன் நதிகள் இல்லாத நாடா எல்லா நாட்டிலையும் தான் நதிகள் இருக்கு. இந்த விஷயத்துல ஏன் நம்ம நாடுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றோம்னா அத்ரேவ கங்கா யமுனா நர்மதா ச சரஸ்வதி காவேரி தாமிரபர்ணி ச துங்கபத்ரா பயஸ்வினி அத்ரேவ கங்கா யமுனா நர்மதா ச சரஸ்வதி. गंगा यमुना पवित्र देशा गंगा यमुना पवित्र देश तुंग हिमालय शैल विलास मुनिगण रचिताध्यात्म विचार वनिता मंडल नित्य विहारा जयति जयति भारत माता जगदानंदन वैभव प्रतीता जयति जयति भारत माता. நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு புனித நதிகளுக்குமே ஒவ்வொரு தனிப்பெருமை உண்டாம். அப்படி கங்கா யமுனைக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தினுடைய கட்டவரல் நகத்து நுனியிலேந்து வந்ததுனால கங்கைக்கு பெருமையா. அதனால அவளை விஷ்ணுபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அது மட்டும் இல்லாம சிவபெருமானே தன்னுடைய ஜடையில கங்கையை வச்சுட்டு இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு கங்காதரன்னு பேரு. அதனால கங்கைக்கு பெருமை. அது மட்டும் இல்லாம அதனால கங்கைக்கும் அலக்கநந்தா அப்படின்னு பெயர் உண்டு. ஜாஹ்னவி, பாகீரதி போன்ற பல பெயர்கள் இது போல கங்கைக்கு உண்டாம். அடுத்து யமுனைக்கு என்ன பெருமை அப்படின்னு பார்த்தோம்னா கங்கையோட ஒரு படி மேலாம் யமுனை. யமுனை சொல்றாளாம் கங்கையின் இடத்துல, நீயாவது விஷ்ணுவனுடைய கட்டவரல் நொகத்துணியிலேந்து வந்த, உனக்கே இவ்வளவு பெருமைனா பகவானுடைய எல்லா ஸ்பர்ஷங்களும் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். ஏன்னா பிருந்தாவனத்துல இருக்கும் போது கிருஷ்ணன் கண்ணன் யமுனா தீரத்துல தான் விளையாடுவான், யமுனா தீரத்துல தான் வனபோஜனம் பண்ணுவான், அந்த யமுனையில தான் ஜலக்கிரீடை பண்ணுவான், யமுனையில தான் காளிங்க நர்த்தனமே ஆடினான். அதனால கிருஷ்ணனுக்கே யமுனா லோலன், யமுனா தீர விகாரி, யமுனை துறைவன் அப்படின்லாம் பெயர் உண்டாம். யமுனா லோலகரே கிருஷ்ணா யாதவ பாலரே யமுனா லோலரே. அப்படி அந்த யமுனையில ஜலக்கிரீடை பண்ணதுனால கிருஷ்ணருக்கே யமுனா லோலன்னு பேரு. அதனால யமுனைக்கு பெருமையாம். காவேரி தாமிரபரணிக்கெல்லாம் என்ன பெருமை? காவேரி தாமிரபர்ணி ச துங்கபத்ரா பயஸ்வினி. பொதுவாகவே நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கிற இந்த புனித நதிகளுக்கெல்லாம் ஒரு மினரல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் சேர்ந்திருக்கான். அப்படி காவேரியில கோல்டு கண்டென்ட் இருக்கு. அதனாலதான் நம்ம அந்த காவேரியா பொன்னி நதின்னு சொல்லுவோம். பொண்ணுனா கோல்டு இல்லையா? அப்படி கோல்டு கண்டென்ட் உடையது இந்த காவேரி. இந்த காவேரி ஸ்நானம் பண்றவா எல்லாருக்குமே ரெஃப்ரெஷ்மெண்டோட எனர்ஜெட்டிக்காவும் இருக்க முடியுமா? அதே போல தாமிரபர்ணிக்கு தாமிரம்னா காப்பர்னு அர்த்தம். அப்படி காப்பர் கண்டென்ட் உடையது தாமிரபர்ணி. அந்த தாமிரபர்ணியில ஸ்நானம் பண்றவாளுக்கும் அந்த தாமிரபர்ணி ஜலம் ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி இருக்குமா அவளுக்கு.
அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் தரக்கூடியது இந்த தாமிரபரணி நதி. இது சயின்டிஃபிக்கா பார்த்தோம்னா ஏன் காவேரியை நம்ம புனித நதி அப்படின்னு சொல்றோம்னா, அந்த காவேரி தீரத்துல தானே ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கார். பவித்ரதா திரிவிருக்ஷ ரூப விஷ்ணு பாத சங்கமா பதத்ரி ரூபதாரி விக்னராஜ சுஞ்சு சும்பிதா भवाब्दि तारका त्रिसूनु पादुका पवित्रितां भजामि सह्य कन्यकां भजामि सह्य कन्यकां भजामि सह्य कन्यकां भजामि सह्य कन्यकां அப்படி அந்த காவேரி தீரத்திலேயே ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறதுனால காவேரிக்கு பெருமையா. அப்படி நதிகள்னாலதான் நம்மளுடைய பாரத தேசம் சிறந்தது அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். நதிகள்லையும் நம்மளுடைய பாரத தேசம் தான் சிறந்தது. அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அத்ரைவ மாயா மதுரா काशी कांची अवंतिका अयोध्या द्वारका चैवं श्रीरंगाज्ञां परं पदम् मधुरायोध्या नगर मंडिता मधुरायोध्या नगर मंडिता मंगल रूपिणी महित पंडिता जयति जयति श्री भारत माता जगन्नानंदन वैभव प्रतीता. இது ஸ்ரீ அண்ணா பாரத தேச மகாத்மியத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கார். இந்த பாடல் தீர்த்த சதகத்துல இருக்கு. மதுரா, அயோத்தியா, காஷி, காஞ்சி, அவந்திகா, மாயா, துவாரவதி போன்ற சப்த மோட்சபுரிகளுமே நம்மளுடைய பாரத தேசத்துல தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்களுமே நம்மளுடைய பாரத தேசத்துல தான் இருக்கு. இந்த 108 திவ்ய தேசங்களுமே 12 ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இடங்கள். இது 108மே நம்மளுடைய பாரத தேசத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம புண்ணிய ஸ்தலங்களும் நம்மளுடைய பாரத தேசத்துல தான் இருக்கு. அப்படி கோவில்கள்லையும் சிறந்தது நம்மளுடைய பாரத தேசம்தான். அடுத்து காடுகள், நைமிஷாரண்யம், தண்டகாரண்யம், சம்பகாரண்யம், புஷ்பகாரண்யம், பிருந்தாரண்யம் போன்ற காடுகள்லையும் சிறந்தது நம்மளுடைய பாரத தேசம்தான். நைமிஷாரண்யத்துலதான் ராமர் வடமாசம் இருக்கும் பொழுது அந்த நைமிஷாரண்யத்துலதான் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணினாராம். அதனால அந்த நைமிஷாரண்யம் காட்டுக்கே பெருமையா. பிருந்தாரண்யம், பிருந்தாரண்யத்துலதான் வந்து கிருஷ்ணர் எல்லாரோடையும் கூடி விளையாடுவார். அங்கதான் ஆடி பாடி குதூகலமா இருப்பார். அந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணருடைய பாதம் படாத இடங்களே கிடையாது. அப்படி எல்லாரும் சந்தோஷமா கோபிகைகளோட இருப்பாளாம். பிருந்தாவனந்தனில் ஆனந்தமாகவே நர்த்தனமாடுவோம் கோபிமாரே. பிருந்தாவனந்தனில் ஆனந்தமாகவே நர்த்தனமாடுவோம் கோபிமாரே. நந்தகுமாரனும் நப்பெண்ணை தேவியும் நமக்கே சொந்தம் கோபிமாரே. கோலாகலமாய் கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபிமாரே. கோலாகலமாய் கூடிய யாவரும் கோலாட்டமாடுவோம் கோபிமாரே. கோவிந்த நின்னாமாவளியை கூவி பாடுவோம் கோபிமாரே. பிருந்தாவனந்தனில் ஆனந்தமாகவே நர்த்தனமாடுவோம் கோபிமாரே. जय श्री राधा कृष्ण, जय श्री राधा कृष्ण, जय श्री राधा कृष्ण, जय जय हो
ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய ஜெய ஓ ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஜெய ஜெய ஓ. அப்படி கிருஷ்ணன் எல்லா கோபிகைகளோடையும் சேர்ந்து குதூகலமா இருந்த இடம் இந்த பிருந்தாவனம் தானா, பிருந்தாரண்யம். அடுத்து சம்பகாரண்யம்னா என்னது? சம்பகாரண்யம்ன்றது தான் மன்னார்குடி. அந்த மன்னார்குடியில தான் ராஜகோபால சுவாமி கோக்களெல்லாம் மேய்ச்சன் இருக்கானா. நம்மளுடைய பாரத தேசத்துல இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் தான் நல்ல பால் தரக்கூடிய ஒன்று இருக்கான். நம்மளுடைய மாடுகள்லாம் தான் நல்ல பால் நமக்கு தரக்கூடியது. அந்த பாலை நம்ம பருகினாலே நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும். பால் மட்டும் இல்லை, அந்த பால்லேருந்து தயிர் வருது, தயிர்லேருந்து மோர் வருது, மோர்லேருந்து வெண்ணெய் வருது, அந்த வெண்ணெயிலேருந்து நெய் வருது. அப்படி இந்த ஒரு பாலால நமக்கு அத்தனை பொருட்களும் நமக்கு நோயற்ற வாழ்வு தரக்கூடியதா இருக்கு. அப்படி இந்த கோமாதா தானே நமக்கு எல்லாம் கொடுக்குறா. இந்த கோக்களெல்லாம் பாலிக்கக்கூடிய அந்த கோபாலனான ராஜகோபால சுவாமி இந்த சம்பகாரண்யம்ன்ற மன்னார்குடியில கோக்களெல்லாம் மேய்ச்சன் இருக்கானாம். அப்படி காடுகள்லையும் சிறந்தது நம்மளுடைய பாரத தேசம் தானாம். அடுத்தது அத்ரைவ வியாச வால்மீகி மார்க்கண்டேய பராசரஹ அத்ரைவ வியாச வால்மீகி மார்க்கண்டேய பராசரஹ சர்வே மகர்ஷயஷ்டாபி தபः கிருத்வா பரம் கதாஹ. அப்படி வியாசர், வால்மீகி, மார்க்கண்டேயர், பராசரர் போன்ற சர்வ மகர்ஷிகளுமே நம்மளுடைய பாரத தேசத்துல தான் மறுபடியும் தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா இது தப்போ பூமி இல்லையா. அப்படி தபஸ்விகளும் மகரிஷிகளும் வாழ்ந்த பூமி நம்மளுடைய இந்த பாரத தேசம். அடுத்து கிங்ஸ் குவீன்ஸ்லாம் கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் பாரத தேசத்துக்கு. நிறைய கிங்ஸ், தொண்டமான் சக்கரவர்த்தி, பல்லவ ராஜாக்கள், சேர ராஜாக்கள், சோழ ராஜாக்கள், ஹவுசாலா கிண்டத்தை ஆள்ற ராஜாக்கள், கிருஷ்ணதேவராயர், சிவாஜி மகாராஜா போன்ற ராஜாக்கள்லாம் நிறைய கோவில்கள் எல்லாம் நமக்காக கட்டி கொடுத்துருக்கா. கோவில்களுக்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. இந்த ராஜாக்கள்லாம் வெறும் வாரியர்ஸா மட்டும் இல்லாம ஒரு பக்தர்களாகவும் இருந்திருக்கலாம். அதாவது ராஜ ரிஷின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு பக்தர்களாகவும் இந்த ராஜாக்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா சிவாஜி மகாராஜா எவ்வளோ பெரிய வாரியரா இருந்தா கூட சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யர். அதனால இந்த ராஜாக்கள்லாம் குரு பக்தியும் உடையவா, தெய்வ பக்தியும் உடையவா, அதே சமயம் தேச பக்தியோடையும் இருக்கவா. அடுத்து குவீன்ஸ்னா என்ன? குவீன்ஸ் மட்டும் என்ன, அவளாந்தும் நிறைய ஆபரணங்கள்லாம் கோவில்களுக்கு கொடுத்துருக்கா. நிறைய சுவாமிகளுக்கெல்லாம் ஆபரணங்கள் கொடுத்ததே நிறைய குவீன்ஸ் தான். அவளாவும் பக்திகளா இருந்திருக்கா. அப்படி கிங்ஸ் குவீன்ஸ்லாமும் நம்மளுடைய பாரத தேசத்துக்கு நிறைய கொட்டி கொடுத்துருக்கா. நமக்காகவே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கா. அடுத்து பத்தியவிரதைகள் அருந்ததி, அனசூயா, சாவித்ரி, தமயந்தி, ஜானகி, ருக்மிணி போன்ற இவாள்லாம் பத்தியவிரதைகள். இவாள்லாம் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சேஸ்டிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காளாம். சங்ககால இலக்கியத்துல கண்ணகிலேந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்பேற்பட்ட கற்புக்கரசிகள்லாம் வாழற பூமி இது இல்லையா. அப்பேற்பட்ட பத்தியவிரதைகள்லாமும் நம்மளுடைய இந்த பாரத தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி 4 வேதங்களும் நம்மளுடைய பாரத தேசத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனாதன தர்மம் அப்படின்ற தர்மமும் நம்மளுடைய இந்த பாரத தேசத்துலதான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பாரதம் பரமம் புண்ணியம், பாரதம் பரமம் சுகம், பாரதம் பரமம் ஸ்தானம், பாரதம் பரமம் சுபம். இந்த புண்ணியமான பாரதத்துல, இந்த சுகமான பாரதத்துல, இந்த பரம் ஸ்தானமான இந்த பாரதத்துல நம்ம வாழறதுக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்பேற்பட்ட இந்த பாரத தேசம் நமக்காக சர்வ மங்களத்தையும் உண்டாக்கி தருதாம். இவ்வளவு இந்த திவ்ய தேச வைபவம் அப்படின்ற கிரந்தம் மட்டும் இல்ல, இவ்வளவு கிரந்தங்கள் நமக்காக கொட்டி கொடுத்திருக்கிற
ஸ்ரீ அண்ணாவும் இந்த பாரதம் கண்ட மகான் தான் இல்லையா? அப்படி நம்மளுடைய இந்த பாரத மாதா நிறைய கிங்ஸ், குவீன், செயின்ஸ் எல்லாத்தையும் நமக்காக பொக்கிஷம் போல பெத்து கொடுத்துருக்கா. அப்பேற்பட்ட இந்த பாரத மாதாவை வணங்கி முடிக்கிறோம். பாரத மாதா பக்தி மாதா, பாரத மாதா பக்தி மாதா, பாதம் பணிவோம் சுபம் தருபவள் நல்லறிவுரை தருபவள் இவள் பாரத மாதா பக்தி மாதா, பாதம் பணிவோம் சுபம் தருபவள் நல்லறிவுரை தருபவள் இவள் பாரத மாதா பக்தி மாதா. பாருங்குமரம் பொருள் இன்பம் தருபவள், பாருங்குமரம் பொருள் இன்பம் தருபவள், முக்திகளேபவள் தீரம் வீரம் கீதம் நிறுத்தம் கலைகளில் திறன் பாரத மாதா பக்தி மாதா, பாதம் பணிவோம் சுபம் தருபவள் நல்லறிவுரை தருபவள் இவள் பாரத மாதா பக்தி மாதா. காஷ்மீரமிருந்து குமரி வரை, கன்னடம் இருந்து வங்கம் வரை, காஷ்மீரம் இருந்து குமரி வரை, கன்னடம் இருந்து வங்கம் வரை, காஷ்மீரம் இருந்து குமரி வரை, கன்னடம் இருந்து வங்கம் வரை, வேந்தர்களை வீரமங்கைகளை வேதனரி கொண்ட மாந்தர்களை பெற்ற பாரத மாதா பக்தி மாதா. காஷ்மீரம் இருந்து குமரி வரை, கன்னடம் இருந்து வங்கம் வரை, வேந்தர்களை வீரமங்கைகளை வேதனரி கொண்ட மாந்தர்களை பெற்ற பாரத மாதா பக்தி மாதா. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணிர் திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணிர் திருநாடு, வாழிய வாழியே பாரதம் வாழியே, வாழியே வாழியே பாரத மாதா வாழியே, வாழியே பாரத மாதா வாழியே. भारत माता की जय। प्रेमी केंद्र सद्गुरुनाथ महाराज की जय। राधे कृष्णा।